நான் தான் மெட்லி, நான் தான் லூசு, நான் தான் பைத்தியம். ஒரு உயிராகப்பட்டது மண்ணிலே பிறந்து ஒருவனை பார்த்து அப்பா என்று அழைக்கிறது அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இப்போது நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் கணவல்லி? நாம் இருவரும் ஒன்றோடு ஒன்று வாழ வேண்டும். நமக்காக மழை பிறக்கப் போகிறார். இந்த நாட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும். இரு கண்களாக வாழ வேண்டும். உண்மைதான் கணவல்லி. என்ன உனக்கு தெரியவில்லையா கணவல்லி? என்ன? ஆமா என்ன என்ன நீண்ட நாள ஒரு ஆசையத்தான். கணவல்லி நீ யார்? ஒரு நாட்டுக்கு மகாராணி. நான் யார்? உன்னுடைய கணவன். உனக்கு என்ன ஒரு ஆசையாக இருந்தாலும் என்னிடம் சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன ஆசை உனக்கு? என்ன? எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு முத்தம் வேண்டாம். என்னது? கிளி கொஞ்சது நாய் முத்தம் வேண்டுமா? ஐயோ பார்த்தீர்களா? கட்டிய கணவன் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவன் எதை கேட்டாலும் கொடுத்து விட நம்பிக்கையோட மனைவியை முத்தத்தை கேட்கின்றார். சரி, இந்த நேரத்தில் அவருடைய ஆசையை தீர்த்து வைப்பதுதான் ஒரு கணவனுடைய கடமை. இருந்தாலும் உனக்கு தேவை முத்தம். சீக்கிரம் வாங்க கடவுளி. கொஞ்சம் தாய்மார்கள் அனைவரும் ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். கடவுளி உனக்கு தேவை முத்தம். கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா? எனக்கு ஒரு முத்தம் போதாது. பிறகு என்ன இன்னொரு முத்தம் வேண்டும். இன்னொரு முத்தமா? ஐயோ கடவுளி உனக்கு தேவை இன்னொரு முத்தம் தான். கொடுக்கட்டுமா? கடவுளி இது முதற்கொண்டு நாம் இருவரும் பஸ்ல வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். வரட்டுமா? என்ன என்ன இப்பொழுது எனக்கு கை வலிக்கிறது அத்தான். என்னது? கையெல்லாம் வலிக்கிறது அத்தான். கை வலிக்கிறதா? என் செல்லத்துக்கு கை வலிக்கிறதா? லாரி நிறுத்துங்க. கால் வலிக்கிறதா? ஆமா என்னடி பாருங்க என்ன நாய் குறைக்கிற சவுண்ட் வருது. இப்போதே கார்பரேஷன் வண்டிக்கு போன் பண்ணி அந்த நாயை அனுப்பி கருவாட்ட போடுறேன். நாயை பிடிச்சு கொடுங்க. நாயை பிடிக்க வேண்டுமா? ஏய் பாருங்க நாய் வருது. கல் எடுத்து நாய் கால உடைக்காதம்மா வீட்டுக்காரு. ஏய் பாருங்க உன்னை நான் எங்க சொன்ன எங்க போய் ஆடுங்க. எனக்கு என்ன இங்க வாங்கல. என்னடி? எனக்கு இங்க வாங்க. என்னம்மா? ஓ குட்டங்கப்பா. எனக்கு என்னடி? எனக்கு என்னம்மா? ஓய பட்டு குஞ்சோ. என்னடி? என்னம்மா? ஓய மலக்கா குஞ்சோ. என்னடி? ஓய சவர குஞ்சோ. ஏய் உனக்கு என்னடி வேண்டும்? அங்க மட்டும் நான்றீங்க, இங்க மட்டும் நான்றீங்களே. என்னங்க? ஏய் உனக்கு இப்ப என்ன வேண்டும் கேள். என்னங்க? என்ன? நீங்க போங்க, என்ன மூஞ்சி காமிக்கிறீங்க. என்னடி மூஞ்சி காமிக்கிறாங்க? அப்பலாம் நல்லா பேசுவீங்க. ஏய் குக்கர்ல பருப்பு குழைத்து விட நல்லா குடிவீங்க. இப்ப நாங்க தீஞ்சு போறீங்க. ஏய் உனக்கு என்ன வேணும் கேள். என்னடி வேணும்? என்ன விட அது கிருத்தில அழகா இருக்கிற உங்களுக்கு. ஏய் உனக்கு என்ன வேணும்? இங்க வாங்க. என்னம்மா? யாருங்க? ஒண்ணுமே புரியல. நாய் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு மாப்பிள்ளை. என்னங்க இங்க வாங்க. ஏய் என்னடி வேணும் உனக்கு? என்னங்க? என்ன? இங்க வாங்க. என்ன? இதுக்கப்புறம் இங்க சும்மா ஒரு நினைச்சு இருக்கிறேன். ஏமாத்திட்டு வச்சுட்டாங்க கிருத்தில. இதுக்கப்புறம் நாரதரை ஏமாற எனக்கு வேண்டாம். வேலைக்கு அவன் நாராயண. என்னங்க? என்னடி? வாங்கல. ஏய் பாருங்க. என்னங்க? என்ன? எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க. என்ன? நீங்க காட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? என்னது? காட்டுக்கு வந்து எத்தனை மாதங்களா? ஆமாங்க. நான் காட்டுக்கு வந்து 9 மாதங்கள் ஆகியது. அக்கா கர்ப்பமாக இருப்பது எத்தனை மாதம்? என்னுடைய மனைவி கனகவல்லியோ 9 மாத கர்ப்பம். இதுல என்ன சந்தேகம் உனக்கு? என்ன? அதுல தான் எனக்கு சந்தேகமே. ஏய் கத்திலை. என்னங்க? என்ன வார்த்தை உரைக்கின்றாய்? நீங்க காட்டுக்கு வந்து 9 மாசம் ஆகுதுன்னா அவங்க கர்ப்பமா இருக்குது 9 மாசம். அப்படி என்றால் என்னுடைய கருவிற்கு காரணம் இங்க கிடையவே கிடையாதுங்க. எந்த வார்த்தை வச்சு விட்டாய்?
என்னுடைய மனைவி தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட என் பத்தினி தெய்வத்தை பார்த்து இப்ப சந்தேகப்படுகிறாயே படுபாவி. ஏய், உனக்கு என்ன வேண்டும் கேள்வி? என்னங்க என்ன? நான் சொல்றேன், அவ இந்த கருவை உங்ககிட்ட பெத்துக்கல. இந்த ஒரு நாட்டவகாருக்கு பெத்தாலோ, இந்த ஊர் வார்டு மெம்பருக்கு பெத்தாலோ, இல்ல வரவு போறவனுக்கு பெத்தாலோ, இப்ப லாரி போச்சோ குட்டி என்ன போச்சோ வர போற விருந்தாளிக்கு பெத்தாலோ தெரியலங்க. இந்த கருவுக்கு நீங்க காரணமே கிடையாதுங்க. கத்திரி வேண்டாம், இன்னொரு முறை அப்படி உரைக்காத கத்திரி வேண்டாம். என்னங்க என்ன? நான் சொல்லிட்டு அக்காவை கை தொட்டு அடிச்சிட போறீங்க. பொம்பளை பாவம் கொள்ளாதுங்க. கத்திரி அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் கத்திரி. சொல்லுங்க அங்கிள். வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாத கத்திரி வேண்டாம். என்னங்க என்ன? நான் சொல்லிட்டு அக்காவை அடிச்சிட போறீங்க. பொம்பளை பாவம் இல்லை இல்லை, கொள்ளாது. அப்படியே செய்ய மாட்டேன். என்ன? நான் சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அடிச்சிடாதீங்க. கத்திரி பொம்பளை பாவம் கொள்ளாதுங்க. ஏண்டி ஒரு முறை சொன்னாயா அடித்து போறாய் என்று, ஆனால் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாயே? எனக்கு அடித்து சொல்கிறாயா? ஐயோ என்னங்க, நான் அப்படி சொல்லுவேனா? அக்கா பாவங்க, அதுவும் கர்ப்பமா இருக்கிறா. உண்மைதான். அவ கருவுக்கு அவனுக்கு பெத்தாலோ கத்திரி அப்படின்னு நான் சொல்லுவேனா? இல்லை இல்லை, அவளை கை தொட்டு அடிச்சிட போறீங்க. ஏய் செவிலியா வாடி உள்ள. ஏய் ஆண்டவா, என்னுடைய மனைவி கனகவல்லியோ கர்வமாக இருக்க நினைத்து அளவில்லாத சந்தோஷம் ஆண்டி. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நொடி கூட நினைக்கவில்லையே. சரி, இதற்கெல்லாம் காரணம் யார் என்று என் மனைவி கேட்டால் அறிந்து கொள்ளலாம். கனகவல்லி, சத்தி இப்படி வாமா. அத்தான் சொல்லுங்கள் அத்தான். கனகவல்லி, அத்தான் இருந்தாலும் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்க போகிறேன். என்னிடத்தில் ஒரு விஷயமா? உண்மைதான். அத்தான், ஒரு விஷயம் என்ன, 1000 விஷயம் கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் அத்தான். கனகவல்லி, நான் காட்டுக்கு சென்று எத்தனை மாதங்கள் ஆகியது? 9 மாதங்கள் ஆகிறது. உண்மைதானே? உண்மைதான் அத்தான். ஆனால் நீ கர்ப்பமாக இருப்பது எத்தனை மாதம்? 9 மாதங்கள். நானோ காட்டுக்கு சென்று 9 மாதங்கள் ஆகியது. நீ கர்ப்பமாக இருப்பதோ 9 மாதம் என்கின்றாய். ஆமாம். அப்படி என்றால் இந்த கருவுக்கு காரணம் என்ன? என்னை பார்த்து அந்த கேள்வி கனவல்லி, நீங்கள் தனத்தான் இதற்கு அப்படி சொல்லாதே. இன்னொரு முறை நீங்கள் தான் அத்தான் இந்த கருவுக்கு காரணம் உண்மையை சொல்லாதே. ஏய், உண்மையை சொல்ல போறாய் இல்லையா? அத்தான், என்ன? நீங்கள் கொடுத்தீர்கள் அந்த கனி, அந்த கனியால் தான் அத்தான் 9 மாதங்கள் நான் நிறைவாக கர்ப்பிணியாக இருக்கிறேன் அத்தான். என்ன? கனியை கொடுத்தால் கர்ப்பப்படுத்தி விட்டாயா? ஏய், அத்தான், என்ன வார்த்தை உரைத்துகின்றாய்? இந்த காலத்தில் பத்தினி பெண்கள் படிப்பதில்லை. ஆனால் நீ யாரு? அத்தான், நீங்கள் தனத்தான காரணம். எத்தனை முறை கேட்ட வார்த்தை உரைக்கின்றாயே? அத்தான், அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அத்தான். போதும் போதும் செல்ல.
என்னை இப்படி ஏமாத்தி விட்டாய். ஏய், தாய்ப்பால் இருக்க வேண்டும் நினைத்தேன். இப்படி தருவாயை மாறிவிட்டாய். நாட்டு மக்கள் அனைவரும் நம்மை பார்த்தல்லவா பரவ வேண்டும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து கேலி செய்ய வரவழைக்கு வந்து விட்டாய். படுவாடி அடி ஆவத்தாடி. என்னங்க கட்டிலை என்னங்க வந்து விட்டாயா? நான் சொல்லிட்டு அக்காவை கை தொட்டு அடிச்சிட்டீங்களாங்க. கட்டிலை எத்தனை முறை கேட்டாலும் உண்மை சொல்ல மறுக்கின்றாளே கனவல்லி. என்னங்க என்ன பெண் பாவம் பொல்லாதுங்க. அப்படியா? அதனால அக்காவை அடிக்காதீங்க. நான் அக்கா கிட்ட போயிட்டு பக்குவமா நான் பேசுறேங்க. அடா அடா அடா, பெண் என்றால் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஆமாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் சொல்வார்கள். ஆஹா, என் அழகே, என்னங்க உன்னை பார்த்த பிறகுதான் இந்த பொழுதை விடிய கொடுத்திருக்கிறது. ஆமாங்க. அந்த நிலவுக்கும் உன்னை விட அழகு கிடையாது. அம்மா ராஜாத்தி அப்படிதாங்க. இருந்தாலும் உண்மை சொல்ல மறுக்கின்றார் கனவல்லி. என்னங்க ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். பெண்ணு சொன்னதை பொட்டை தும்புறாங்க. அது பொட்டை தும்புறாங்க. கனவல்லி, என்னங்க எப்படியாவது கூடிய சீக்கிரம் அறிந்து வர வேண்டும். ஆமாங்க. உனக்காக பத்து காத்து கொடுப்பேன். உட்காருங்க. வரட்டுமா? நான் பாத்துக்கிறேங்க. போயிட்டு வாங்க. எங்க இருக்கிறாளாம் என் அக்கா? எங்க இருக்கா தெரியலையா அக்கா? அவனைதான் சமாளிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. என் அக்காவை பார்க்கணும். அக்காவை அக்கா வணக்கம்க்கா. அக்கா வணக்கம். அக்கா வணக்கம்மா. ஆமா, நீ யாரம்மா? என்னையம்மா கேக்குறேன். நான் யாருன்னு தெரியலையா? அன்று உங்களுடைய கணவர் கனகத்திலே வனவிலங்குகள் ஆபத்து ஏற்பட்டதே. அப்பொழுது ஒரு பெண் காப்பாத்தினார் என்று சொன்னாரே, அந்த பெண்ணே நான் தான் அம்மா. மாத கர்ப்பமா இருக்கிறேன். மாமா வந்து உட்காருமா. பரவாயில்ல, சொன்னதே போதும் தாய். பரவாயில்ல, எனக்கு ஒரு அக்கா தங்கச்சியை கூட பிறந்திருந்தா அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனுக்கு தான் தெரியும். அதுவும் நான் உத்தமி பத்தினி. ஒரு குடும்பத்தை எப்படி எல்லாம் வாய வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். மாமா உட்காருமா. பரவாயில்லம்மா, உட்காருமா. பரவாயில்ல, உட்காருமா. பரவாயில்ல. உட்காரு. அக்கா கோமா பேசிட்டு பையமா. அக்கா வராதவங்க வந்திருக்கிறீங்க. பால் குடிக்கிறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆலிஸ் குடிக்கிறீங்களா, பூசி குடிக்கிறீங்களா, போட்டுட்டா ஓட்டு தண்ணி எனக்கா குடிக்கிறீங்க? எதுவுமே விட தாய், தண்ணீர் குடிச்சாலும் போதும். அக்கா தண்ணி மட்டும் போதுமா? டேய் கண்டு குஞ்சி, டேய் ரொம்ப மழக்கிறாரு இவரு. தண்ணி கேக்குது. தண்ணி புறாது தண்ணிய. சிலவர் சொம்பு எங்க நல்லா சத்தமா போய் சாப்பிடல. எங்கடா மூணு பத்து ஓடா பண்ணாங்க. அக்கா 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 என் கையால குடிங்கக்கா. என்னுடைய அரண்மனையில வேலையாட்களால் தான் குடிப்போமா. அதே அரண்மனை பார்த்து பார்த்து செய்வாங்கம்மா. அம்மா அரண்மனையில பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன போல பத்தி நீங்க பாசமா செஞ்சிருக்க மாட்டாங்கம்மா. குடிமா, பரவாயில்ல குடிமா. குடிமா, எனக்கு கோசர குடிமா. கோசரம் குடிக்கிறமா? குடிமா. சந்தேகமாமா? நான் குடிச்சு சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேம்மா. ஐயோ ஐயோ, நான் குடிக்கிறேமா. குடிமா, நல்லா குடிமா. நல்லா குடி. அக்கா நல்லா எழுந்திரி.
எவன்கிட்டயே புள்ள வாங்கி வந்திருக்கிறா அவனை உட்கார வச்சு தண்ணி கொடுக்கணுமா? ஏய், இப்ப கூட ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு வார்த்தை, இந்த கருவிக்கு காரணம் யாருன்னு சொல்றேன். உனக்கு ஒண்ணு இல்ல, உடைய கணவர் தானம்மா. உங்களுடைய கணவரா? ஏய், இந்த புல்பு வித்துல ஏன் கையில காட்டாத. அம்மா குளிச்சு பாத்துருக்கோம். ஏய், பாத்துக்கோ. உங்களுடைய கருவிக்கு காரணம் யாருன்ற உண்மையை சொல்லிடு. இந்த கருவிற்கு காரணம் யார் என்று உன்னிடத்தில் நான் சொல்ல முடியாது. சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது. ஏய், என்னை பத்தி உனக்கு தெரியாது. செங்கல்பட்டு பொண்ணு நான் மோசமானவோ. நீ அந்த பெண்ணு ஏய், சொல்ல முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. முடியாதா? அடி பூவான காளி.